ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆவணி மாத பலன்கள். ஆவணி அதிரடி ஆட்டம் ஆரம்பம். என்னங்க சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். அதற்கு காரணம் உண்டு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் இடம் என்பது சிம்மம். இந்த சிம்ம ராசியில் மிகப்பெரிய ஒரு யோகம் ஏற்பட போகின்றது. மிகப்பெரிய பணம், பதவி, புகழ் அனைத்தும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்துக்குரிய நாயகன், சிம்மத்தின் நாயகன் சூரியன் ஆவணி முழுவதும் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம். அதாவது சூரியன் ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு மனிதனை பிரகாசமான வாழ்க்கைக்கு கொண்டு வருகின்ற ஒரு சிறந்த கிரகம், ஒளிமயமான கிரகம். உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன். அப்படிப்பட்ட சூரியன் ஆட்சி வருகின்ற ஒரு சிறந்த மாதம். மேலும் இந்த ஆவணியில் சிம்மத்தில் சூரியன் இருக்கும் பொழுது சிம்மத்திற்கு முன்னும் பின்னும் கிரகங்கள், சுப கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய பேர் அதிர்ஷ்டத்தை, பெரும் யோகத்தை, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த யோகமான கிரக அமைப்புகள் இந்த ஆவணி மாதம் ஏற்படுகின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகங்கள், அதே நேரம் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், இந்த யோகங்களை நீங்கள் பெறுவதற்கு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்திலும் இருந்துவிட்டால் நீங்கள் ஒரு லட்சாதிபதி, ஒரு கோடீஸ்வரர், அதே மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆகக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை, பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் தருகின்ற ஒரு சிறந்த ஆவணி மாதமாக உறுதியாக அமைந்துவிடும். அதற்கு உங்கள் தலையெழுத்து பிரம்மன் அப்படிப்பட்ட ஒரு தலையெழுத்தை இந்த ஆவணி மாதம் பெறுவதற்காக தலையெழுத்தாக எழுதியிருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில். ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் இப்படிப்பட்ட ஒரு தலையெழுத்து உங்களுக்கு எழுதியிருந்தால் அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆவணி மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆவணி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த பிரம்மன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஜாதக கட்டத்தை படைத்தவர், உங்கள் தலையெழுத்தை கட்டங்களில் எழுதியவர் பிரம்மன். அதை நாங்க ஒரு ஜெராக்ஸா தான் உங்களுக்கு அனுப்புறோம். ஜெராக்ஸ் அவர் இறைவன் படைத்தது, நாங்க எடுத்து எழுதுறது ஒரு ஜெராக்ஸா. ஆக உண்மையான தலையெழுத்து பிரம்மனுடைய தலையெழுத்தை நீங்கள் இப்படித்தான் உலகத்தில் வாழப் போகிறீர்கள், இதை சாதிக்க போகிறீர்கள், இப்படிப்பட்ட பதவி உங்களுக்கு கிடைக்க போகிறது, இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை ஏற்பட போகின்றது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் நிறைந்த மனசுக்கு பிடிச்ச லவ் மேரேஜ் ஆக போகின்றது என்பதெல்லாம் ஆவணியில் சுபகாரியங்கள்லாம் அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த மாதம் அல்லவா? ஆவணியில் பத்திரங்கள், பதவிகள் அதிகமாக ஏற்படுகின்ற மாதம் அல்லவா? அனைத்து சுபகாரியங்கள், வீடு கட்டுறது, பால் காய்ச்சறது, மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற, மிகப்பெரிய ஒரு அரசாங்க பதவிகளை ஏற்படுத்துகின்ற, அரசியல், அரசாங்க கௌரவம், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த ஆவணி மாதமாக ஏற்படுகின்ற. இதற்கு பிரம்மன் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்க வேண்டும். பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் பிரம்மன் எழுதிய உங்கள் தலையெழுத்தை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? எங்க தப்பு நடக்குது? ஒண்ணு உங்க ஜாதகத்தை எழுதுனது தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர், நான் சொல்லக்கூடிய ஜோசியர் தப்பா இருக்கணும். இதுதான் உண்மை. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த யோகங்கள்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்குதா என்பதை தெரிந்து கொள்ள கீழே நம்பரை நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இந்த ஆவணி அதிரடி ஆட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட ஆட்டமாக மாறப்போகின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இப்ப எல்லாருக்குமே ஆவணி அதிரடி ஆட்டத்தினுடைய பலன்களை பார்ப்போம். ஆவணியின் ஆட்டம் ஆரம்பமாவது
அடுத்து கன்னிராசிக்கு. கன்னிராசி நேர்களே, இந்த ஆவணி மாத பலன் உங்களுக்காக. இப்ப இந்த ஆவணி மாதம் என்பது கன்னிராசிக்கு 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்தில் சூரியன் வலிமை பெறும். சூரியன் புதன். அப்ப சூரியன் புதன் கேதுவோட சேர்ந்திருக்கார். அப்ப நிறைய பேரு வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு உத்தியோகம், நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போறாங்க. சாதாரண பதவி அல்ல. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதிக்கு இணையான பதவியெல்லாம் கிடைக்கும். அதாவது கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியது ஒரு ஜனாதிபதி, ஒரு ஜனாதிபதி இருக்க முடியும். அதுக்கு இணையான ஒரு அரசாங்கத்திற்கு இணையான ஒரு பதவி கிடைக்கக்கூடிய யோகம் தனியார் துறையில் கிடையாது, அரசாங்கத்திலும் கிடைக்கலாம். என்ன அப்படிப்பட்ட பதவிகள் இருக்கிறது. தலைமை பொறுப்பு, அதாவது மிகப்பெரிய தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு சிறந்த கன்னிராசிக்கு அப்படிப்பட்ட யோகம் உறுதியாக உண்டு. வெளிநாட்டு தொழில், எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், வெளிநாட்டு தொழில்கள், வெளிநாட்டு வியாபாரங்கள், ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். இந்த ஆவணியில் அதிரடி ஆட்டம் என்பது கன்னிராசிக்கு அற்புதமாக அமைஞ்சு போச்சு. சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருந்தால் வாழ்க்கையில் எடுத்த காரியமெல்லாம் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். அப்ப சூரியன் சிம்மத்தில் இருந்து கன்னியில உங்க ராசியில சுக்கிரன் இருக்கார். அடுத்து உங்களுக்கு பின்னாடி, அதாவது உங்களுக்கு சூரியனுக்கு பின்னாடி உங்களுக்கு 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்துல குரு இருக்கார். ஆக சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய பேரதிர்ஷ்டத்தை, பெருஞ்செல்வத்தை, பெரும் பதவி யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும். எடுத்த காரியமெல்லாம் வெற்றி அடையும். கல்வி எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்ல உத்தியோகம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கல்வி, வேலை, தொழில், வியாபாரம், வருமானம், நல்ல திருமண வாழ்க்கை எல்லாம் நினைச்ச மாதிரி சூப்பரா பிரமாதமா நடக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஆவணி மாதம் என்பது சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கக்கூடிய ஆவணி மாதம் என்பது தற்போதுதான் நான் பார்க்க இப்பதான். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமைப்பு. கன்னிராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய, எத்தனையோ துன்பங்களை அனுபவிச்சவங்களுக்கு ஆச்சரியமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது. அதே ஆவணி 15 குறிச்சு வச்சுங்க. ஆவணி 15க்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையே தலைகளை மாறப்போகுது. மிகப்பெரிய லட்சாதிபதி, கோடீஸ்வரன் ஆக போறீங்க. மிகப்பெரிய பதவி உங்களை தேடி வரப்போகுது. குறிச்சு வச்சுங்க. ஆவணி 15க்கு அப்புறம் டாப்ல வரப்போறீங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஆவணி அதிரடி ஆட்டம் என்பது கன்னி ராசிக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு அற்புதமான யோகங்கள் உறுதியாக நடக்கும். இது எந்த அளவுக்கு உண்மை, இது எந்த அளவுக்கு உண்மை என்பது உங்க சுய ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். உங்க ஜன ஜாதகத்தில் இப்படிப்பட்ட யோகம் இருந்தால் நீங்க தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி, மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய லட்சாதிபதி. கீழே நம்பர் இருக்கு. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? கீழே நம்பர் நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க. அதே நேரத்தில் என்ன பொறுத்த என்ன உத்தரவாதம் கொடுக்கிறேன், ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்ட தலை எழுத்து. இது மறுக்க முடியாத உண்மை. ஆக ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதை, இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதிதான் தவறு ஏற்படுகிறது. இதான் உண்மை. இதைத்தான் அடிக்கடி சொல்றேன். மற்றவங்க எப்படி வேணாலும் சொல்லட்டும், நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். அப்ப என்னங்க சொன்னாரு அப்படின்ற வேதனை வந்துடக்கூடாது. நீங்க என்னை பார்த்துட்டு 10 பேருக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? கண்டிப்பாக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. ஜோதிடம் சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை.